நாகசக்தி அம்மனை நம்புவோருக்கு என்றும் நல்லதுதான் நடக்கும் என்பார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் திருமணம் எந்த அளவுக்கு அவசியமோ அதுபோன்று பெண்களுக்கு வாழ்விலை குழந்தை பாக்கியம் தாய்மை அவசியம். குழந்தை இல்லாத பெண்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய வேதனை. அந்த வேதனையில் அவர்கள் கண்ணீரால் எத்தனையோ நாட்களில் எத்தனையோ ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். பல நேரங்களிலே ஆஸ்பத்திரியில் பல லட்சங்களை கட்டிவிட்டு கியூவில் நிற்கிறார்கள். 5 லட்சம் 10 லட்சம் கட்டிட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்கிறாங்க. கியூவில் நின்று பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபில் அப்படியே மைனஸ் ஆயிடுது. டெஸ்ட் டியூப் பேபி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கட்டி போட்டு சர்வசர்வமாக மைனஸ் ஆயிடுது. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் பார்த்துங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்படி எத்தனையோ நேரங்களில் மனிதர்களை நம்பி ஏமாற்றியவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரே இடம் எதுனா தெய்வந்தான். மனிதனை நம்பி வெற்றி பெறுவதற்கு ஒரே இடம் தெய்வந்தான்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துடைய அருள் பெற்ற ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் 12 வருஷம் கழிச்சு நினச்ச ஒரு சந்தோஷம், அது என்ன நம்ம கேட்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி சொல்லுமா. ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தியே சரணம் சரணம் அம்மா. அம்மா ஓம் சக்தி அம்மா தாயே. எனக்கு என் பேர் சுமிதாங்க. எனக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து வரேன். குழந்தை இல்லைன்னு சொல்லி இங்கே வந்தேங்க. இங்கே அழுது நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன். இங்கே உள்ள மருந்து கொடுத்தாங்க. அதை நான் ஒரு 3 மாதமாக சாப்பிட்டு வந்தேங்க. அதுவும் இல்லாமல் நாகருக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடித்து எனக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிதுங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சாமியை நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் நாகசக்தியே சரணம் சரணம். சொந்த ஊருமா? என் சொந்த ஊர் கேரளாங்க. கேரளாவில் மூணாரில் இருக்கேன். நான் அங்கேருந்து இங்கே ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கேங்க. இந்த கோயில் கேள்விப்பட்டு இங்கே வந்தேங்க. நான் நம்பிக்கையாக வந்தேன். எனக்கு சாமி நாகசக்தி அம்மன் எனக்கு பாப்பா கொடுத்து வச்சுங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச குழந்தைங்க. உனக்கு என்ன பிறப்பாங்கன்னு சொன்ன? எனக்கு அம்மனே பிறக்கும்னு சொன்னீங்க. அப்படியே யார் பிறந்திருக்காங்க? எனக்கு அம்மனே பிறந்திருக்காங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நம்பிக்கை தான் தெய்வம்பாங்க. அப்படி நாகசக்தி அம்மனை நம்புறவங்கள என்னைக்கு யாரும் அம்மா கைவிட்டதா சரித்திரமே இல்லை. இந்த நாகசக்தி அம்மாவை நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவங்க தான் பலரே இருக்காங்க. அதனால் அம்மாவை நம்புங்க, உங்கள் குறைகள்லாம் நிச்சயம் தீரும். ஓம் சக்தி.